லட்சியவானமே இங்கு விடியாமல் போனதோ. நாங்கள் இதை கவனமில்லாமல் விடலாம். ஆனால் எங்களோட பிள்ளை 100 பேரும் பார்க்க எதிர்காலத்தில் நீ அடையாமல் போனதை நான் அடையத்தானே. ஆனால் அத்தனை நடிகர்களும் சிறந்த நடிகர்கள். அதை விட பெரிய போராடினே. அந்த நேரம் அந்த சிபார்சுகள் அரசாங்கத்தில் அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட இதால தான் அந்த வேலையை கிடைக்கல. நான் மட்டும் இல்லை, பல பேருக்கு மூட்டி வைத்த தீயே எங்கு போனா. உண்மையில புரிஞ்சு கொள்ள தொண்ட புதியல் வர மாதிரி இதில் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மூட்டி வைத்த தீயே ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழ் கவிஞர்களை உள்வாங்கி கதை வசனம் அத்தோடு அல்லாமல் இசை பாடல்கள் எல்லாத்தையும் ஒருங்கமைத்து செய்ததற்கு மிகவும் நன்றி. லட்சியவானமே இங்கு விடியாமல் போனதோ. நெஞ்சில் இருத்தியதாகமும் வெல்லாமல் மாயமோ. முயற்சித்தோ முடியவில்லை, இந்த முடிவேதான் முடிவில்லை. விடிவொன்றும் தொலைவில் இல்லை, அந்த விடிவேதான் எம்எல்லை. வாழ்வதற்கே போராட்டம், எங்கள் விழிகளிலோ நீரோட்டம். காலமெல்லாமே மாற்றம், நாம் காண்போமா ஒரு மாற்றம். உன்னில் மூண்ட தீயே அது என்னில் மூண்டது, எம் கண்ணில் சிவராஜுக்கு வாழ்த்துக்கள். மிக பிரமிச்சு போன இப்படி ஒரு அற்புதமான படம் எங்களோட மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை பண்ணியிருக்கார். அடுத்த படம் இந்த லெவல்ல பண்ண சொல்றீங்க, வாழ்த்துக்கள். படம் நல்ல படம், பார்க்கலாம். ஒரே விஷயம் பதியப்பட்டிருக்கு, ஒரே விஷயம் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் ராஜ். அவருடைய அடுத்த மேற்கல் இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் பார்த்துட்டு வர்றீங்கள் மாஸ்டர், உங்க கருத்துக்களை தாங்க. வணக்கம் ஸ்ரீ. அருமையான படம், நல்ல படத்தை தயாரிட்டிருந்தீங்க. யாழ்ப்பாணத்தில் விழுமியங்களை காட்டுற ஒரு படம். யாழ்ப்பாண மனப்பான்பு, நம்பிக்கைகள், அறிவியல் சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துகிற நல்ல ஒரு அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இளைய தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து சொல்றது கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எத்தனையோ சாதனங்கள் வந்ததால் டிக்டாக், ஃபேஸ்புக் அப்படி இதுகளில் இது வந்து கொண்டு இருக்கிறதால இளைய தலைமுறைக்கு கடந்த காலத்தில் இந்த உண்மை நிலை புரியும். இதால் இன்னும் இளைய தலைமுறை எங்கென்ற நாட்டை பற்றி சிந்திக்கிறதுக்கும் எங்கென்ற மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கும் உண்மை நிலை புரியும். இப்போ இந்த தப்பாபிப்பிராயங்கள் என்ன நடந்தது என்ன நடக்குது என்று இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக 20-30 வயதில் இருக்கிறவே தெரியாது. அப்போ இப்படியான சினிமா படங்கள்ல நீங்கள் அந்த கடந்த காலங்களின் உண்மை நிலையை எடுத்து சொல்லிக்கல, அவர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வருகுது. இதுல உங்களை இது எங்கேயாவது தொட்டு சென்றிருக்குதா உங்க வாழ்க்கையில? நிச்சயமாக நான் இலங்கையில இருக்கையில 1977 ஆண்டில் வந்துட்டு எனக்கும் எல்லா தகவலையும் இருந்து எனக்கு இலங்கையில் நீதி வேலை கிடைச்சையும் அந்த பாரபட்சம் என்னென்று கேட்டால் தமிழன் என்ற ஒரு இதுக்காக வேண்டி அந்த காலத்தில் ஒரு இது இருந்தது. என்னதான் தகவல் இருந்தாலும் அந்த நேரம் அந்த சிபார்சுகள் அரசாங்கத்தில் அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட இதால தான் அந்த வேலையை கிடைக்கல. நான் மட்டும் இல்லை, பல பேருக்கு தரப்படுத்தல் ஒரு பக்கத்தில் இருக்கைக்குள்ள
அந்த நேரம் சொல்லிவிடலாம் மேல் எஸ்எஸ்சி எல்லாம் படித்து நல்ல ரிசல்ட் இருந்தாலும் ஒரு பாரபட்சம் தான் இதால பாதிக்கப்பட்டவ கன பேர் வந்துட்டு நான் மட்டும் இல்லை. நீங்கள் இப்ப சினிமான்னு சொல்லிக்கல இது இப்ப இன்றைக்கு வந்துட்டு நியாயமான ஆட்கள் வந்து இந்த இன்றைக்கு இதுக்கு வந்திருக்கலாம். அதோட மேலதிகமாக இந்திய சாதனங்கள் ஃபேஸ்புக் டிக்டாக் அதுகளில் இந்திய தலைமுறைக்கு இது ஒரு காலத்தின் கட்டாயம் தேவையானது ஒன்று வந்து. ஆனா இது உண்மையா நல்ல ஒரு விஷயம் வந்து இப்ப இதை ஒரு சிலர் தான் முன்னெடுத்து செல்லலாம். என்னன்னு கேட்டா இதுக்கு உண்மையா ஒரு பொருளாதார வளங்கள் அதுகள் இதுல எல்லாம் தேவை வந்து சில பேர் உண்மையா நாட்டிலே அக்கறை உள்ளாக்கள்லாம் இதை செய்யலாம். இது உண்மையா வரவேற்கத்தக்கது. நன்றி. ஒரு மிகச்சிறந்த படம். இதனுடைய இயக்குனர் பூவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விகடனா. அப்போ இதுலேயும் வந்து உண்மையில விகடமாக சொல்கிற விஷயங்கள் வந்து நேரடி கதை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் எத்தனையோ விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் இதை கவனமில்லாமல் விடலாம். ஆனால் வந்து எங்களோட பிள்ளை 100 பேரும் பார்க்க எதிர்காலத்தில் ஏன்னா அந்த உண்மையில் புரிஞ்சு கொள்ள தோண்ட புதியல் வர மாதிரி இதில் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் கூடிய வரையில் இன்னொரு 3-4 தடவை யாவது பிராந்தில் திருப்பி நாங்கள் பூர்வம் பண்ணி இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் கேட்டு பார்ப்போம். மக்களை கொண்டு வந்து நாங்கள் கட்டாயம் பார்ப்போம். இல்லாது அவை தங்களோட பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்லணும். நாங்கள் பெரிய சுரங்கமே இருக்குன்னு தான் உண்மை. மறுபடி திரைக்கதை அது மற்ற வசனங்கள் எல்லாம் வந்து நிறைய அர்த்தங்களை கொண்டவை. அது அதை நேரடி அர்த்தம் மட்டுமில்லை, அது எவ்வளோ புதியலாக இருக்குது. அவரை மாதிரி விகடமாக கதைக்கிறதுறான்னு எனக்கு இல்லை. ஆனால் அதை நாங்கள் தோண்டி நாங்கள் வெளிப்படையாக கதைக்கிறோம். அது மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். வந்து 10 தடவை பார்த்தாலும் அதுக்கப்புறம் சிந்திக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்கள் கதைச்சு பார்ப்போம். எங்களை மக்கள் வந்து பார்க்கணும். இதில் மூட நம்பிக்கைன்ற பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒரு உத்தி, அது ஒரு செட்டப். அது வந்து அதை நாங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு உத்தியாக வச்சு கொண்டு பேசும் பொருட்கள் தான் நாங்கள் முக்கியமானது. இனிய மூட நம்பிக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மூட நம்பிக்கையை பற்றி பிரச்சனை கிடையாது. அது வந்து அவர் பின்னுக்கு வர விஷயங்களை தொகுத்து ஒரு கதையாக்கி கொண்டு வரதுக்கான ஒரு உத்தியை தான் அதை பார்க்கலாமே தவிர அது இருக்கா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை உண்மையில் இல்லை. இனியும் இப்படியான மூட நம்பிக்கைகள் வரும்னு நினைக்கிறீங்களா இந்த கதையின் படி பார்க்க? இந்த கதையின் உண்மையை சொன்னால் என்ன ப்ராப்ளம்னா இது மூட நம்பிக்கையை பற்றி அவர் பேசவில்லை. ஆனால் அது தவிர்க்க முடியாமல் அது தெரியாத ஒரு உத்தி என்றைக்குள்ள அது எல்லா கதைகளையும் முடியெல்லாம் மாறுறது. ஆனால் இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை காலங்காலமாக இருக்கத்தான் போகுது. அது இருக்கும். ஆனால் வந்து இவர் அதை பற்றி அதில் பிரச்சனை வந்து கேட்டால் என்ன சொல்கிறது செட்டப் பண்ணி சொல்கிறது கதை வழியாக ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் செட்டப் பண்ணுன்றது பின்னுக்கு போய் பழங்கள் ஆயலாம். அதுதான் நாங்கள் உண்மை. அந்த செட்டப் தான் அந்த மூட நம்பிக்கைக்குரிய அந்த மயிரண்ட பிரச்சனை. பட் அதான் நாங்கள் விகடன் வந்து சாதாரண விகடன் அல்ல. அவரும் பெரிய ஒரு தென்னாலி ராமனை வென்றான். ஏன்னா இதுக்கு ஒன்றுமே செய்யாத இடத்துல அவர் உழவோ செய்திருக்கார். அங்கே வாய் திறக்க இல்லாத சூழலில் ஒரு பெரிய இலக்கியத்தை கொட்டி விட்டுருக்காரு. நான் பொழுக்கா சொல்லேன். எனக்கு அவர் நிறைய பிடிக்கும். அவருடைய 10 பாடல்கள் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றிலையும் விகடன் இருக்கு. ஆனால் முறையில் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு எங்கள்ட சமூகத்துக்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எங்களோட மக்கள் அவருக்கு வந்து வேண்டிய விஷயங்களை செய்து கொடுத்து மேலும் படைக்க செய்வது எங்களோட கடமை. தரப்படுத்தல் நாங்கள் இன்னும் விளையில்லை. ஆமாம், விழவில்லை. இன்னும் அதை வந்து காட்டியிருக்கிறோம். நன்றி. இதை அந்த போல இன்னும் எத்தனையோ போல் இருப்பினோம். நன்றி. ஓகே, வணக்கம். படம் நல்லா இருக்குது. சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்லை, உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ ஈழத்திலேருந்து சிறப்பான படங்கள் வந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் தீப்பந்தமும் பற்றி எரிகிறது. அதாவது வந்து நம்மளுடைய திறமைகள் எல்லாம் வெளி வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான படைப்பு. எல்லோருமே நன்றாக செய்திருக்கிறார்கள். இந்த படக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பிரம்மாண்டமான படைப்புகளை நீங்கள் படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய படைப்புகள் உலகமெங்கும் பலம் வந்து, அதாவது வந்து நாங்கள் படத்துக்கு வாருங்கள் என்று சொல்வதை விட எங்களுடைய படங்கள் ஓடுகின்றது என்று திரைக்கு மக்கள் வருகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை தொடர்ச்சியாக வரும் படங்கள் தருகின்றது. அந்த வகையிலே தீப்பந்தமும் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் மகனாக இன்றைக்கு இந்த தீப்பந்தம் திரைப்படம் மக்களின் பிரான்ஸ் வாழ் மக்களின் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்து நிற்கிறீங்கள். இந்த திரைப்படம் சார்ந்த ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இருந்து தர முடியுமா மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய? இன்றைக்கு தீப்பந்தம் மூலம் எங்களோட ஈழத்து திரைப்படங்கள் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது தெரியுது.
ஈழத்து திரைப்படங்கள் மேன்மேலும் வளருது. மற்ற வந்து உண்மை கதைகள் இப்போ வெளிவர தொடங்கி இருக்குது. மற்ற நான் தமிழ் சிவகுமாரன் படம் அவர் நினைச்சு வந்தாலும் ஆனால் அத்தனை நடிகர்களும் சிறந்த நடிகர்கள். அதை விட பெரிய தேடல் இந்த படத்தில். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் கொஞ்சம் ஆழமா பார்த்திருப்பீங்க. இதுல அந்த மூட நம்பிக்கையை பற்றி தர்றது அது உங்களோட பார்வையில எப்படி அந்த மூட நம்பிக்கை அது என்ன செய்தியை சொல்ல வருகுதுன்றது உங்களோட எங்களுக்கு எதிரானவன் எங்களை மூட நம்பிக்கைக்காக கொண்டு வச்சிருக்க பார்ப்பான். அந்த படத்தின் முடிவு சொல்லுதுன்னு சொன்னா இந்த எதிரி எப்படி எங்களோட இருந்து எங்களை வேறு வாதையில் கொண்டு போவான் அன்றதுதான் படம். அதுல கடைசியா அவர் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாருன்றதுதான் அந்த படம். அவர் மூட நம்பிக்கை என்பது ஒன்று. ரெண்டாவது இந்த தரப்படுத்தல் 71ஆம் ஆண்டு தரப்படுத்தல் காலத்துல எங்களுக்கு ஒரு சின்ன படிக்கிற காலம் அந்த காலத்தை. அப்ப சினிமா பண்றாருனாக்கா லெக்ஷன் கேட்க தமிழ் மினிசிக்கானவா அப்படி மோட மினிசிக்கல அன்று சொல்லித்தான் தேர்தல். அதாவது சிங்கள தமிழ் மக்கள் எங்களை மோடர்கள் என்று சொல்றார்கள். அன்று தேர்தல் பிரச்சாரம் செய்து 77ஆம் ஆண்டு வந்து அந்த தரப்படுத்தலை கொண்டு வந்தான். தரப்படுத்தல் என்று பார்த்தால் முழு தமிழர்களும் தான் பேரதனிய பல்கலைக்கழகத்தில் குவிஞ்சு கொண்டிருந்தார்கள். அப்போ 340 440 பாயிண்ட்ஸ் எடுத்தா சிங்கள மக்களுக்கு போதும், தமிழருக்கு 374 பாயிண்ட்ஸ் எடுக்கின்ற தரப்படுத்தலை கொண்டு வந்தா சினிமா பண்ணேன். அந்த போராட்டத்தில் ஒன்றுக்கின்ற மாணவரை சேர்ந்தது சத்தியசீலன் அண்ணன் இன்றைக்கும் லண்டன்ல உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்க. அது அந்த அது அன்றைக்கு இந்த போராட்டத்தின் அடிக்கருவே தரப்படுத்தல் தான். அது அந்த படத்தை வடிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த தரப்படுத்தல் என்றது எங்கெண்ட இளைய தலைமுறை எங்கட புலம்பெயர் தேசத்துல சரி தாயகத்துல சரி எங்கெண்ட இளைய தலைமுறைக்குள்ள இந்த ஆயுத போராட்டம் மட்டும்தான் எங்களை விழாவுக்கு பின்னடைவுக்கு வந்திருக்குன்ற ஒரு கருத்துக்கள் ஒரு சிலர் மத்தியில பரவப்படுது. ஆனா இந்த படம் அதை மாறி இல்லை அதுக்கு முன்னமே நடந்ததுன்ற தகவலை சொல்லி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இலங்கை சுதந்திரமே எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இல்லை. அதுக்காக எங்கிற மக்கள் என்கிற தந்தை செல்வா போன்றவர்கள் எல்லாம் டட்லி செல்வா ஒப்பந்தம் மண்டா செல்வா ஒப்பந்தம் எல்லாம் செய்தவை. ஆனால் பிறகு 71ஆம் ஆண்டு மானப்பிரயத்தில் வந்து புஷ்பராயன், கிபி அரவிந்தன், பிரான்சிஸ், முத்துக்குமார் சாமி அண்ணன், சத்தியசீல் அண்ணன், பாலகுமார் அண்ணன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு மாணவ இதெல்லாம் பெரிய போராட்டத்தை செய்தவர். போராட்டங்கள் பிறகு 1976ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி பிறகு போராட்டம் வேறு வடிவத்துக்கு போச்சு. அதில் போய் எங்களோட 70% கட்டுப்பாடு வந்து எங்களுக்கு நாடு இருந்ததுன்றது அந்த ஒரு உண்மையான விஷயம் தானே. எங்களுக்கு எங்கெந்த கலைஞர்கள் தாயகத்துல இருந்து இப்படியான படைப்புகள் எதிர்காலத்துல விரைக்குள்ள அவர்களுக்கான அந்த விநியோகத்தை எப்படி நாங்கள் பலப்படுத்தலாம் என்றது. ஏனென்றால் அங்க விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்கள் மேலால வந்தாலும் விநியோகத்துல பெரிய தடங்கல்கள் இருக்குது. இதை எப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம், எப்படி நாங்கள் இதை பலப்படுத்தலாம் அவர்களுக்கு அங்க இருந்து தகவல். எனக்கு இந்த படத்துல என்ன விருப்பமானண்டா எதையும் துணிந்து சொல்லக்கூடியவர் சிறந்த இயக்குனர் மாமனிதர் கேசவராயன். அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து நீங்களும் இயக்குனர்லாம் சேர்ந்த படத்தை துணிஞ்சு சொல்லியிருக்கீங்க, கருத்தை சொல்லியிருப்பீர்கள். மற்றது வந்து இன்றைக்கு நிதி அதாவது ஒரு தயாரிப்பாளர்கள் பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த படத்துல எல்லாரும் கருத்து என்னென்ன ஒரு சில புள்ளிகள் எல்லா படங்களையும் இருக்கலாம், அது பெரிய கற்பனை படங்கள்லையும் இருக்குது. உண்மை கதையை சொல்லி அது பொருளாதார பலம். ஒரு படத்தை இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு 3 லட்சம் பவுன்ஸ்ல எடுத்தீங்கன்னா இன்னும் செய்யலாம். ஆனா நீங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற செய்ய வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாத ஒரு இந்த பட்ஜெட்ல இந்த படம் உங்களுக்கு திருப்தியா தந்த திருப்தி அண்டில் திருப்தி மட்டுமல்ல அதற்கான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தரப்படத்துல சொல்லி இருக்கிறீர்கள், மற்றது லைப்ரரி பற்றிய கதை சொல்லி இருக்கிறீர்கள், மற்றது அந்த அதால் பாதிக்கப்பட்டு வந்து சொல்ல வேண்டும்னா அந்த டாக்டர் சிவகுமார் அன்றைக்கு இருந்தவர் யாழ்ப்பாணத்தில் மருத்துவமனை டாக்டர் சிவகுமார். அந்த அது நீங்கள் சிவகுமார் நினைச்சு சொன்னீங்களோ இல்லையோ, அன்றைக்கு 81ஆம் ஆண்டு 31 சிவகுமாரனுடைய பங்களிப்பு பெருசு. அது வந்து அவர் நினைவு கூற வேணும். இதுல எங்கெந்த படைப்பாளிகள் தாயகத்தில இருந்து இப்படியான படைப்புகளை தர்றவைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு உற்சாகத்துக்கு எப்படி அவர்களுக்கான ஒரு உந்து சக்திக்கு எப்படியான கருத்துக்கள்? இல்ல முக்கியமா தம்பி இயக்குனர் கொண்டு சொல்ல விரும்புறேன்னு சொல்றேன். தம்பி இயக்குனர் அவர் கூடிய அளவு இயக்கிறதா சொல்றேன்.
தம்பி இப்போ நீங்கள் வந்து தீப்பந்தம் என்ற பெயர் வச்சுக்கிறீங்கள், அந்த படத்தை எல்லாம் சேர்ந்து இருக்கலாம். பெரிய இது பெயரில் மிக கவனம் செலுத்துங்கள் என்றதான் அந்த தம்பிக்கு நான் சொல்றேன். பெயர் என்பது பெரும் விஷயம். பெருமாண்ட சும்மா இன்றைக்கு அது அழிந்து போகாத விடயமான பெயர்கள் வைக்கும் பொழுது ஜோதிச்சு பேர் வைங்கள். இந்த தீப்பந்தம் போல் நல்ல பெயர்களை வைங்கள். பெயருக்கு படத்தை உருவாக்குங்கள். இல்லையென்றால் இந்த பிரான்ஸ் நாட்டில் வந்து படம் உருவாக்க தீப்பந்தத்துக்கு நாங்கள் எல்லாம் பாரம். இந்த படத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க விரும்பினா திரும்பி ஒரு மே மாதம் மட்டும் இந்த படத்தை நாங்கள் திருப்பி வருவோம். சிஜிஆர் இல்லாத நான் உங்களை படத்துக்கு நான் தியேட்டர் எடுத்தாரன், படம் எடுத்தாரன். தம்பி வா பாய்யா கிட்ட பாய், இல்லை நீங்க வாங்க நீ வா. அதாவது எந்த திரைப்படத்துக்குமே என்னை விட கூட எனக்கு கூட இந்த எல்லாரும் போய் சந்திச்சு நோட்டீஸ் ஒட்டி மக்கள் நம்ம வந்து டிக்கெட் வித்து நன்கொடை வேண்டி தந்து என்னுடைய படங்கள் வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. தம்பி தேசிய செயல்பாட்டாளர் உதயன் அந்த காலத்திலிருந்து சின்னப்படி நான் வந்து என்னோட இருந்து செயல்பட்ட உதயன் அவன் தான் மெயின் காரணம். இதுல இந்த இப்படியான செயல்பாடுகளுக்கு களத்துல நின்று ரங்கி நின்று மக்களோட நின்று வேலை செய்யறதுன்றது இன்றைக்கு வேலைப்பழக்களுக்குள்ளேயும் குடும்ப சுமைகளுக்குள்ளேயும் நின்று வேலை செய்கிற ஒரு கடுமையான ஒரு பணி. அந்த விஷயத்துல கருத்தையும் நீங்கள் ஒரு கால் வந்து இயலாமல் கூட தாண்டி வந்து அவர் எனக்கு மமைத்தபோதுக்கு வேலை செய்தவர், ஒருத்திக்கும் வேலை செய்தவர், எனக்கு தெரியாத பிள்ளைகள் கொண்டு அறிமுகப்படுத்தவர். இதுல வந்து நீங்க கண்டால் சரியான தூரங்களுக்கு எல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டினா அதெல்லாம் பெரிய ஒரு 2 வார்த்தையில இந்த படத்தை நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் இப்படியான படைப்புகள் தாயத்துல நீங்கள் படத்தை பற்றி அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தாயத்தில் உள்ள கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்ற தகவலை சொல்லுங்க. பக்கத்துல இப்ப இந்த படத்தை ராஜ் சுப்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஈழத்த கலைஞர்களை முற்றுமுழுதாக தமிழக கலைஞரை தமிழ்நாட்டு கலைஞரை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர் கலைஞர்களை உள்வாங்கி கதை திரைக்கதை வசனம் அத்தோடு அல்லாமல் இசை பாடல்கள் எல்லாத்தையும் ஒருங்கமைத்து செய்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி நன்றி. நான் நேர்த்தியில இருந்து பார்த்தேன். லலிதா பேச வரட்டா, ஆயுள் முழுதும் கூட வரட்டா, காதல் கடிதம் நானும் தரட்டா, காரில் வந்து கல்யாணம் கட்டட்டா, ரட்ட பின்னல் இடவெளியில் ரொக்கெட் கொண்டு விட போற, நெட்ட கழுத்தின் நெளிவுகளில் விட்டம் அளந்து பார்க்க போற. அடிவாடி அடிவாடி என்ன கச்சானல் வாவே, இனிமேலே தடையில்ல உண்ட மச்சான் நான் தானே. அடிவாடி அடிவாடி என்ன கச்சானல் வாவே, பெரும்பாக உருமாறி உன்ன மச்சான் நான் தானே. ஆசை லலிதா